ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பஜாஜோட சேட்டக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதருக்கு பஜாஜ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பஜாஜ் பைக் எடுக்கலான்ட்டு. இவருக்கு என்னமோ என்எஸ் மேலே தான் ஆசை. பட் அவங்க ஃபேமிலி சைடில் பார்த்தீங்கன்னா இவி பெட்ரோல் பைக் இருக்கும். பெட்ரோல் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. ஸோ அதனால் விட்டுட்டு இவி போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷனில் இவி வச்சு எடுத்தாச்சு. இவிலுமே நிறைய குழப்பம் இருக்குது, நிறையா மாடல் இருக்குது. எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் மேலே போய் அவங்களே சஜஷன் கேட்போம் அப்படின்ட்டு நாங்கள் சூஸ் பண்ணது ஒரு மாடலு. பட் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாடல் இருக்குது, நான் எதை சூஸ் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இங்கே பார்த்தீங்கன்னா 3051, 3052, 3053 அண்ட் 2051 ஒரு 5 மாடல் கிட்ட இருக்குது. பட் இது வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் பார்த்தீங்கன்னா 3051, பிளாக் வந்து 3051 ஒரு ஜென் பழைய மாடல் ஜென். இது 2, இது வந்து 2051 கடைசியாக பார்த்தது. இதில் கலர் டிஃப்ரென்ஸும் இருக்குது. நாங்களுக்கு என்னமோ பிடிச்சதோ ரெட்டு தான் பிடிச்சது. பட் நாங்கள் போகும்போது ரெட்டு இல்லை, ஆனால் இவருக்கு வேணுன்றது ஒயிட்டு. ஆனால் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா 3051 தான் நாங்கள் புக் பண்ணது. 3051 ஃபீச்சர்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து டச் டிஸ்பிளே. 3051 தான் டாப் மாடலு. பட் எங்களுக்கு இந்த ரெட்டு பிடிச்சதுனால ரெட்டு புக் பண்ணிட்டோம். ஆனால் எங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவிங் கிடைச்சதோ கோல்டு தான். நான் வீடியோ போடுறேன், ஃபுல்லாக பார்க்குறேன். நல்லா ஓட்டுறீங்களா? நானா பக்கம் முக்கு நீங்கள் அழகாக ஓட்டுறீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நான் ஓட்டும் போது கொஞ்சம் முக்கினேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கற்றுக்கிட்டேன் பேட்டரி வண்டி எப்படி ஓட்டணும்ட்டு. இது எப்படி ப்ரோ? இதுவா? இது இண்டிகேட்டர், லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர். வண்டி ஆஃப் ஆகி நிற்கிற மாதிரியே நிற்கிது ப்ரோ. அட லைட்டாக ஃபுல்லாக முறுக்கிக்கும். காமிக்குது. ஏன் பெரிய பூந்துக்குது? பூந்து போற பூந்துறீங்க. நாளா பூரே பேசிட்டா பூந்துறீங்கப்பா. கால் இடிச்சுதா? கால் இடிச்சுதா? இல்ல இடிக்கல பார்த்தேன். உங்களுக்கு கையில எல்லாம் இடிச்சு போது கீழ இடிக்கல தானே? அதான் மேல இல்லை இடிக்கல. இந்த பக்கம் பார்த்தேன், அந்த பக்கம் பார்த்தேன். அழகா 55 போது ப்ரோ. பாங்களா அழகா 55 போகுது. இது போதும் அழகா 50 போதெல்லாம். என்ன இது மாதிரி ஃபாஸ்ட் இப்போ போறான். நாரா போய் அடுத்த சிக்னல். ஓகேவா? கொஞ்சம் சப்போர்ட் ஆயிட்டா? டிஃபரென்ஸே தெரியல. நார்மல் வண்டி பேர் வந்துட்டா. லெஃப்டா? எப்படி ப்ரோ ஆஃப் பண்றது? இது திருப்பி அப்படி லெஃப்ட் அமுக்குங்க, அவ்வளோதான்.
இடிக்குதான்னு மட்டும் பாருங்க. ஓகே அதான் நான் கேமரா அப்படியே பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு வரேன். இந்த லெஃப்ட்ல தானே நேரா போயிட்டு தானே. ஆமாம் அத்தை ரவுண்டில் வரணும். அப்படியே லெஃப்ட் இருக்கும். டிக்கெட் ரைட் டிக்கெட் போட்டுக்கோங்க. திரும்புங்க. நீங்க கீழே பாருங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்க திருப்புங்க. இல்லை இடிக்கல பிரதர். இடிக்கல பார்த்துறேன், இடிக்கல. போங்க இன்னும் போகும். எப்படி ப்ரோ ரேஞ்ச் இன்னும் 86 கிலோமீட்டர்? ஆமா இன்னும் ரேஞ்ச் 86 கிலோமீட்டர். இன்னும் போகும், 86 கிலோமீட்டர் போகும். 86 கிலோமீட்டர் போகும். ஆமா இதுவா போனா சூப்பரா கிடைக்கும். ஆமா இன்னும் சூப்பரா போனா இன்னும் சூப்பரா வரும். நம்ம 72 எடுத்தோம், இவ 67% ஒரு ரவுண்ட் வச்சுருக்குள்ள. ஃப்ரண்ட் அந்த இது விட்டுருங்க. நேரில் ஏற்றி பார்த்துக்கலாம்ல. ஏறி பார்க்குறீங்களா? சரி உட்காருங்க. அப்படியே திருப்பி போட்டு லாக் ப்ரெஸ் பண்ணுங்க. லாக் ப்ரெஸ் இதையா? அவ்வளோதான் லாக். நாங்கள் புக் பண்ணதோ மேட்ரேடு. இந்த மேட்ரேடு தான் எங்களுக்கு கிடைச்சது, எங்களுக்கு ஆசையே. இது புக் பண்ணால் 20 days ஆகும் நாங்கள். பட் எங்களுக்கு என்னமோ வித்தின் 20 daysக்குள்ளே கிடச்சிருமோன்னு ஒரு நம்பிக்கை. சரி வாங்க பேப்பர் ஒர்க்ஸ் பார்ப்போம். எங்களுக்கு கொடுத்தது ஸோ சிம்பிள் தான். ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃபு, ரெசிடென்சி அட்ரஸ் ப்ரூஃபு இது இருந்தாவே போதும். அப்புறம் இஎம்ஐனா இஎம்ஐ பேங்க் ப்ரூஃபு, இல்லைனா ஓன் கேஷ், அவ்வளோதான்.